சாத்தியின் கைமணத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச சீடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு, எள்ளு, தேங்காய், உப்பு, வெண்ணெய், அப்புறம் உளுந்து. இப்போ இந்த ஒரு கப் அரிசி மாவை நம்ம வானலில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஈரப்பதெல்லாம் போகணும். அதேமாதிரி நல்லா மணல் மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சீடைக்கு கரகரப்பாக இருக்கிறதுக்கு தான் இது. இப்போ இது வறுபட்டுருச்சா இல்லையா பார்த்தீங்கன்னா இந்த கீழே டிங்கு 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 சதம் வருவேன். வந்துடுச்சா? இப்படி வந்தால் தான் பொன்னிறமாக வறுபட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இதை இன்னும் ரொம்ப பொன்னிறமாகவும் இன்னும் இது பண்ணிங்கன்னா கலரும் மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் நம்மளுக்கு மாறிடும். கப்பு அளவு அரிசி மாவு வறுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதோட 4 ஸ்பூன் வறுத்து ஜலிச்ச உளுந்து மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட தேங்காய், அது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்ததாக இப்போ பட்டர் சேர்த்துக்கிறோம். அது கூட இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
பால் மாதிரி நல்லா பசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சிடலாம். சீடைக்கு உருண்டை பிடிக்கிறோம். இதை வந்து மழைன்னு உருட்டாமல் கிள்ளி போட்ட மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நம்ம வெல்லம் சீடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, அதே வீட்டில் அரைச்சாலும் சரி, அதை ஒரு தடவை பலகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிறோம். இந்த வெல்லம் கரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்தாச்சு. நான் ஒரு பக்கம் வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் வந்து இந்த அரிசி மாவு கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு இது எதுக்கு சேர்த்தோன்னா இன்னும் இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக தான் சேர்த்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவு உளுத்த மாவு சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இது கூட வெல்லம் சேர்த்துப்போம், அதாவது வெல்லைப்பாகு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து நல்லா பிடிக்கிற அளவு வந்தால் போதும். இந்த மாவுக்கு நீங்கள் எவ்வளோ வெல்லம் தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு மாதிரி இதையும் உருட்டி எடுத்துக்கலாம். போகிறது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட் செய்ய போகிறோம். அதாவது என்னென்னா இப்போ அவல் லட்டு. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா 1 கப் அளவு அவல், அதாவது சிவப்பு அவல் சேர்த்தாச்சு. இப்போ இதில் டோட்டலாக 3 கப் அளவு சிகப்பு அவல் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிகப்பு அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது அது எடுக்கும் போது நல்லா உடையிற அளவு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்ததை தனியாக ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். லட்டுக்கு முக்கியமானது நெய், அதனால தான் நெய்யில் வறுத்தோம். மாதிரி 3/4 கப் அளவு தேங்காவையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவு நீங்கள் சிகப்பு அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது வறுத்த தேங்காயும் இது கூட சேர்த்து ஆற வச்சிடலாம். மிக்சி ஜாரில் போட்டுடலாம் நம்ம அரைக்கிறதுக்கு. நம்ம இது கூட வெல்லம் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட வெல்லம் சேர்க்க போகிறோம். அதாவது 3 கப்பு சிகப்பு அவலுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். லட்டு பைண்டிங்காக 2 ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கிறோம். இந்த அரைச்சி எடுத்த லட்டு பவுடரை இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு நல்ல நறுமணத்துக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சூட்டோட இப்போ வந்து பிடிச்சது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது கூட ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் அடுப்பில் எண்ணெய் போட்டிருக்கோம். அங்கே சீடையெல்லாம் உருட்டி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சுட்ட உடனே அதை போட்டுடலாம். அதில் இப்போ அந்த உருட்டி வச்ச சீடையெல்லாம் போட்டுடலாம். சீடை போடும் போது அதேமாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. திடீர்னு வெடித்தாலும் வெடிக்கும் அது திடீர்னு. சீடையை எண்ணெயில் போட்ட உடனே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்பக்கம் எல்லாமே நல்லா வேகும். இல்லைனா மேல் பக்கம் மட்டும் உங்களுக்கு செவந்திருக்கும். எப்படி சவுண்டு வருது பாருங்கள் நல்லா. அதில் சீடை எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம போட்டதோட இப்போ லேசாக செவந்திருக்கு. போட்டுனே டங்குன்னு சத்தம் வரணும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். மீதமுள்ளதையும் நம்ம இப்படி எடுத்துடலாம். இப்போ தட்டை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 கப்பு அளவு அரிசி மாவு எடுத்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்தெடுத்த அரிசி மாவு கூட கொஞ்சமாக எள்ளு, வெண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூட ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பந்து மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாலித்தீன் ஷீட்டில் எண்ணெய் தடவி இந்த தட்டையை தட்டி எடுத்துக்கலாம். தட்டையை நல்லா உள்ளங்கையெல்லாம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள் பக்கமும் நல்லா வேகும். அதே மாதிரி கிறிஸ்பாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுடைய தட்டை ரெடி ஆயிடுச்சு. குறை ஒன்று. மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம். எங்கள் வீட்டு லிட்டில் கிருஷ்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.